கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன வெளிப்பாட்டை நான் இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் மூலமாக ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஊழியம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்க மாதிரி கிடையாது. எனக்கு சபை கிடையாது, எனக்கு விசுவாசிகள் கிடையாது, சரிங்களா? அப்புறம் நான் வெளியே வேறு எங்கேயும் போய் சுவிசேஷம் சொல்கிறதோ மற்ற அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணுறது கிடையாது. உங்கள் பார்வையில் நான் வந்து ஊழியக்காரனே கிடையாது, சரிங்களா? என்கிட்ட இதில் ஒரு சில சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சபை கிடையாது, விசுவாசிகள் கிடையாது, நீங்கள் ஊழியத்துக்கும் போகலை, அப்புறம் உங்களை ஊழியக்காரன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அன்பானவங்களே, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து கர்த்தர் என்ன தந்திருக்கிறாரோ, என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யணும், அவ்வளோதான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் ஊழியத்தின் மூலமாக நான் செய்து கொண்டு வருகிற ஊழியம் என்னன்னு சொன்னால், இந்த பூமியில் ஒரு கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்புவதற்கு, அதாவது ஒரு கிறிஸ்தவ தேசம் எழும்புவதற்கு நான் அஸ்திவாரம் போட்டுட்ருக்கேன் இப்போ, சரிங்களா? அஸ்திவாரம் போட்டுட்ருக்கேன். ஆமாம், அஸ்திவாரத்தை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டுட்ருக்கேன், சட்டப்படி, சரிங்களா? சட்டபூர்வமாக அதை நான் போட்டுட்ருக்கேன். அதுக்காக நான் முயற்சி மேற்கொண்டு கிட்டத்தட்ட நான் வந்து அந்த தரப்பில் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அன்பானவர்களே, அரசாங்கத்தின் தரப்பில் அந்த அங்கீகாரம், அப்ரூவல், அதுக்கான காரியங்களும் கிட்டத்தட்ட 90% நிறைவேறி வந்துருச்சு, சரிங்களா? நான் வந்து அஸ்திவாரம் தான் போட்டுட்ருக்கேன், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக அஸ்திவாரம் போட்டுட்ருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த அஸ்திவாரம் போட்டு முடிந்த பிறகு அதுக்கு மேலே தான், அதுக்கப்புறம் தான் கட்டடம் எழும்பும், சரிங்களா? கட்டடம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்குது, கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள். நம்ம இந்தியாவிலே ஏராளமான ஸ்தாபனங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்தாபனங்கள் இருக்குது, சரிங்களா? அந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் கல் இல்லைன்னா செங்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் செங்கல். அதை எல்லாத்தையும் இணைச்சி அதை இந்த அஸ்திவாரத்துக்கு மேலே வச்சு கட்டுற கட்டடம், அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். அன்பானவர்களே, சுருக்கமாக சொல்கிறேன், இந்த முழு உலகத்திலையும் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவ ஸ்தாபனங்களையும் ஒருங்கிணைத்து கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவது, அதுதான் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற தரிசனம். கர்த்தர் அந்த தரிசனத்தை தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். ஒருவேளை முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்தாபனங்களும் அதுக்குள்ளே வரல அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் நியமிச்சிருக்கிற ஸ்தாபனங்கள் அதுக்குள்ளே கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இதை நான் உங்களுக்கு இந்த காணொலியின் மூலமாக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதனால் எனக்கு சபை இல்லை, எனக்கு ஊழியம் இல்லை, அதை பற்றி நான் வருத்தப்படுறதே இல்லை. கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான், சரிங்களா? கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறதுனால என்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஏராளமான போராட்டங்களை சந்தித்தாலும், ஏமாற்றங்களை சந்தித்தாலும், தோல்விகளை சந்தித்தாலும், திரும்ப நான் முட்டி மோதி அதில் படிப்படியான வெற்றியையும் நான் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆகவே கர்த்தர் இதிலேயும் எனக்கு வெற்றியை தருவார் என்பதை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதுதான் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் ஊழியத்தின் தரிசனம், சரிங்களா? இதை ஆவியானவர் இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். ஆகவே இதை நான் காணொலியாக பதிவு செய்து உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே,
இன்றைக்கி முதலாக நான் இந்த புதிய கிரைஸ்ட் ஹவுஸுக்குள்ளே இந்த பேனரை செட்டப் பண்ணி இதுக்கு உள்ளே இருந்து நான் பேசுகிறேன் அன்பானவர்களே. சரிங்களா? செய்தியாக பேசுகிறதுக்கு இந்த ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு இல்லை. ஏன்னா அந்த ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு, ஏற்கனவே நான் ரெடி பண்ணியிருந்தது. இனி வேறு ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும், நல்ல ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும் இந்த மொபைல் கேமராவுக்கு. அதை வச்சு வரக்கூடிய நாட்களில் ஆவியானவர் என்னோடு பேசும்போது செய்திகளாக நான் பேசுவேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? இந்த புதிய கிரைஸ்ட் ஹவுஸுக்குள்ளே இப்போ தான் முதலாக இதை நான் செட் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதை நான் பேசியிருக்கிறேன் அன்பானவர்களே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.